நல்லா பண்ணியிருந்தேன். சூப்பராக. ஓகே, நிறமாறும் உலகில் இதுதான் அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். எவ்ரி போர்ஷனும் வந்து ரொம்ப பிளெண்டாகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்டு ஓவரால் வந்து லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நேசத்தை தேடுகிற மனிதர்களை பற்றி ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் கனெக்டாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இந்த ஆக்டர்ஸ் தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு போர்ஷனில் நடிச்சிருந்த எல்லா நடிகர்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நட்டி சார் அவருடைய போர்ஷனு, அப்புறம் பாரதிராஜா சார் வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் இப்படி நடித்ததை பார்த்து. அண்ட் வடிவேல் அம்மாவோட சேர்ந்து அண்டு நட்டி சார் இதுலேயே வந்து காவியா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. மறந்துட்டோம் பேர், ரிஷிகண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அண்ட் வந்து அப்புறம் சாண்டியோட பேர் அண்டு சாண்டி பயங்கரமாக நடிக்கிறான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அண்டு அப்புறம் ரியோ, அப்புறம் எல்லாருமே இன்னும் எவ்ரி போர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல்மேட் ஒரு மூவி. டெஃபினட்டாக இது ரொம்ப நல்ல ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து இப்படி ஒரு ஒர்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணது அப்படின்றதே வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதாக நான் வந்து பார்க்குறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் எடிட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோரோவர் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப சவுண்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மூவியாகவே ரொம்ப நான் ரொம்ப மூவ் ஆனேன் படம் பார்த்து. அண்டு டைரக்டருடைய அந்த என்ன சொல்கிறது, அவர் விரும்புகிற, அவர் கட்டமைக்கிற ஒரு உலகம் இருக்குல்ல, ஒரு அன்பை குறித்து அவருக்கு இருக்கிற அந்த கவலை, அந்த அன்பை தேடுறது இருக்குல்ல, அது படம் முழுக்க இருந்தது. எல்லா கேரக்டர்லேயும் அவர் தேடிகிட்டே இருக்கார். ரொம்ப எமோஷ்னலான ஆள்னு நினைக்கிறேன் டைரக்டர். அதனால் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் எமோஷ்னலாகவே க்ரியேட் பண்ணியிருந்தார். அண்டு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் என்னை பார்க்க அழைச்சதுக்கு. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் குழுவினர். தேங்க்ஸ், நன்றி. நிறம் மாறும் உலகில் பயங்கர ஒரு மூவிங்காக இருந்தது படம். இப்போது ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கதையிலுமே பயங்கரமாக ஒரு ஆழமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் ரொம்ப இம்பேக்டாக இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இப்போ ஒரு பார்த்திங்கன்னா பாரதி சார் மாதிரி நடிகர்கள், வடிவேல் சார் மாதிரி அம்மா மாதிரி நடிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது டைரக்டர் தான் சொல்லணும். பிகாஸ் அவர் எல்லாருமே பெஸ்ட்டாக வாங்கியிருக்காரு. நட்டி சாரோட புது அவதாரமாக இருந்தது, ஆக்ஷன் அவதாரமாக இருந்தது. ரொம்ப அது பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப சூப்பராக நட்டி சார் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நடித்த பாரதி சார் சொல்லவே வேணாம். இது அவரோட இந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு ஆக்டர் இன்னிங்ஸ் வந்து இன்னும் சிறப்பாக வந்துகிட்டே இருக்குது. சமீபத்தில் நம்ம இது பார்த்தோம், சமுத்திரகனி சார் அவரோட படம் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கதையிலுமே ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஒரு அன்பு வந்து தேடல், ஒரு அது பியூட்டிஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அம்மான்றது ஒரு யூனிவர்சல், அது ஒரு கோட் மாதிரி தான் அது. ஸோ அது வந்து அது தொட்டது கண்டிப்பாக வந்து எப்பவுமே அது ப்ளஸ்ஸாக தான் அமையும். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லோரையும் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஒவ்வொரு கதைகளுமே வந்து அந்த ஆக்டர்ஸ் ரியோ அவர் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் அவர் வந்து சில நடிகர்கள் தான் நம்ம வந்து அவங்க கதாபாத்திரமாக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ரொம்ப அந்த கேரக்டருக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபிட்டாகி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு இதுக்கு முன்னாடி பிரபுதேவா சார் வந்து நடித்தா நம்ம பார்க்கும்போது அவர் அழுத நம்ம அழுக வரும், நம்ம ஒரு சிஸ்டர் நம்ம தெரிவிப்போம். அந்த மாதிரி தான் சாண்டி மாஸ்டர். ஸோ இன்னும் வந்து நான் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்காக கதைகள் எழுத ஆரம்பிப்பாங்க இயக்குநர்கள். அது கண்டிப்பாக நடக்கும். மொத்தமாக டெக்னிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எடிட்டிங் ப்ளஸ் மியூசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து அதற்கான எல்லா தகுதியும் இருக்குது ஒரு சிறந்த படம் அமைகிறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இயக்குனர் முதலாக ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்பொழுது எந்த மாதிரியான கதையை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள்ட்ட ஆதாரமாக இருக்கிற சில உணர்வுகளில் தாய்மைங்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வை மையப்படுத்தி 4 விதமான கதையை சொல்லியிருந்தாலும் அதை ஒரே விதமான உணர்வை தான் அதெல்லாம் சொல்லுது. குறிப்பாக வந்து இந்த எல்லா கதைகளுமே வந்து பார்த்திங்கன்னா தாய் மகன்கிற உறவு தான் மையப்படுத்தி இருந்தாலும், ஆனால் இதெல்லாம் எங்கே போய் சேருதுன்னா ஒரு தாய் மகளுடைய உறவை சேர்க்கறதுக்கான ஒரு கதையாக கரெக்ட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கதையும் ஒவ்வொரு நிலப்பரப்பில் அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். பம்பாய், ராமேஸ்வரம், சென்னை, திருவரங்குறிச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலமும் அந்த மனிதர்களுடைய உடல் மொழி, அவங்க எந்த மாதிரியான ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த ரூட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாம்பேனா அந்த உலகம் எப்படி இருக்கும், திருவரங்குறிச்சி கிராமம், சென்னை, அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு அந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அவர் பேச ட்ரை பண்ணார். இந்த மாதிரியான கதைகளில் என்னென்னா ஒரு மாதிரி கிளிஷேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரே கதையாக அதை சொல்லாமல் 4 விதமான ஸ்டோரியில் அதை சொல்லுறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேரக்டர் சொன்ன விதம். அப்புறம் ஒரு கதை உடைய இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டிங்கில் அதை அன்ஃபோல்டு பண்ண எடிட்டருடைய அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப அந்த கேரக்டராக இருந்து குறிப்பாக பாரதிராஜா சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஏஜை அந்த கேரக்டரை ரொம்ப உள்வாங்கி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டியோட ஆக்டிங் நான் ரொம்ப ரசித்தேன். சாண்டிக்கிட்ட வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அந்த ஆக்டிங்குள்ளே. அம்மாவாக நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அந்த 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 பாடியில் அந்த உணர்வை அவங்க வெளிப்படுத்துறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா எல்லா கதைகளையும் தாய் மகன்கிற ஒரு தொப்புள் கொடி உறவை மட்டும்தான் சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சாண்டி நடித்த கதையில் வந்து இந்த தாய் என்கிறது அந்த உணர்வு, அந்த உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு தான் முக்கியம். தாய்மைங்கிற உணர்வு யார்கிட்ட நம்ம கண்டடைஞ்சாலும் நம்ம அப்படி இருக்கலாங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரசித்த டைரக்டரோட அந்த போர்ஷன்ஸில். ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து அதன் அளவில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எமோஷன் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தாய்மைங்கிற உணர்வை மீண்டும் மீண்டும் கலையின் வழியாக சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக அம்மாவை முதிர் இல்லத்தில் விட்டு போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அவசரம் இருக்குது. அந்த தூரங்குறிச்சியில் நடந்த கதையிலுமே அந்த அவசரம் இருந்தது. அப்புறமா அந்த அம்மாவை கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த பையனுடைய வாழ்க்கை என்னவா மாறுதுங்கிறது நட்டி சார் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு கதையிலுமே ரொம்ப ரேடிக்கலாக டேரக்டர் யோசித்து பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப ரசித்தேன். இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் அவர் இன்னும் இந்த சமூகத்துக்கும் சரி கலை ரீதியாகவும் சுவாரஸ்யமாக சொல்லுன்னு சொல்லிட்டு அவருக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் உலகில் படம் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெபியூ டேரக்டர்கிட்டேருந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. லிமிட்டட் ரிசோர்ஸஸில் 4 அழகான கதைகளை நல்ல கோர்வையாக எமோஷன்ஸை முன்ன வச்சு எடுத்திருக்காரு. ஒரு ஸ்டோரியிலும் ஸ்ட்ராங்கான டேக்அவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எதுலேயுமே அந்த ஸ்கேல் தெரியாமல் கதையில் ஃபோக்கஸ் பண்ணி எமோஷனில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக வந்திருந்தது. எஸ்பெஷலாக ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி வாங்கினார், ஒரு கதையிலையும் ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், பாரதிராஜா சாரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. சாண்டி மாஸ்டரோட எபிசோட்லேயும் அந்த சொன்ன மாதிரி அந்த அடாப்டட் மதருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கதைகளையும் டேக்அவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷிங் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு பெரிய ஆன்சம்பிள் காஸ்டிங், ஒரு அம்மாங்கிற ஒரு யூனிவர்சல் எமோஷனை டச் பண்ணியிருக்காங்க. பிரிட்டோ கதை சொல்லும் போது எவ்வளோ எமோஷனலாக கதை சொல்லுவார் எனக்கு தெரியும். ஸோ வெரி எமோஷனலி ட்ரிவன் ஃபில்ம். எல்லாமே ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள் பிரிட்டோ. அண்ட் இந்த படம் வெட்டின்னு தேவனை பார்த்துக்கிறேன். இது மேலும் அடுத்தடுத்த நல்ல படங்களை கொடுப்பீங்கன்னு இதே மாதிரி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் உலகில் இப்போ தான் படம் பார்த்தோம். பிரிட்டோ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். மெட்ராஸ் டைம்லேருந்து பிரிட்டோ கிட்டேருந்து இப்படி ஒரு ஒர்க் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. நிறைய நம்ம ரியல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கதை இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக சூப்பராக 4 கதையில் சொல்லியிருக்காங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு எல்லா கதையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக லாஸ்ட் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபஸ்ட் எல்லாமே பிடிச்சது. ஆக்சுவலாக தனியாக சொல்ல தெரில. எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் கேஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நட்டி சார் ஆரம்பிச்சு சாண்டி எல்லாருமே, பாரதிராஜ் சார்லாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு எதுவும் இல்லை. அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். மியூசிக், கேமரா எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மாதிரி ட்ராவல் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. நம்மளே அந்த ட்ரெயினில் போய் அந்த கதைகளை கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. வெரி நைஸ் ஒர்க் பிரிட்டோ. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நானும் இதில் நடிகராக மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன பாட்டு அந்த கூட சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மாதிரி தோணுச்சு.
ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த டீம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு டேக்காகவே இருக்கும் எல்லாருக்குமே. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நம்மளை மாற்றிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் தோணலாம். நம்ம சில பேர் ஜட்ஜ் பண்ணுற விஷயங்கள், பார்க்குற விதங்கள் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ரவ்லின் பயமாக நடிச்சிருந்தாங்க, விஜய் மேம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லாமே ஃபீமேல் ஆக்டர்ஸ் எல்லாருமே. அப்புறம் ரியோ பயங்கரமாக நடிச்சிருந்தார். ரியோ கதையில் அப்புறம் எல்லாருமே எல்லா கதையிலையுமே டக்குன்னு மைம் கோபியான பயங்கரம் மைம் கோபி பண்ணவன் நம்ம லெனின் பயமாக நடிச்சிருந்தார். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் யாரும் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். பட் ஆனால் எல்லாருமே நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸு, ஷூட் பண்ண விதம், மியூசிக்கு, அதுக்கப்புறம் பிரிட்டோட டைரக்ஷன், எல்லாமே எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இவ்வளோ நேரம் டைம் பண்ணி தெரிஞ்சு 2.5 hours ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் டைம் போனதே தெரில. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சூப்பர். கங்க்ராட்ஸ் டு த டீம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவன் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் பிரிட்டோக்கு மட்டும்தான். அது ஜேபி தம்பி, பிரிட்டோ ஜேபி, அழகான பேருக்கு ஏற்ற மாதிரி புள்ள ரொம்ப அழகாக கஷ்டப்பட்டு ரொம்ப உண்மையாக நேர்த்தியாக அவ்வளோ உண்மையாக அங்கே ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறது பெரிய சந்தோஷம். இந்த கதையில் நாங்களும் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு பெருமகிழ்ச்சி. உண்மையிலே ப்ரொடியூசர் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கடல் இருக்குது. நல்ல படம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். இதில் நடித்த எல்லா மக்களும் நடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கே தெரியாது. அது இயல்பாக இருந்திருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தை அப்படி இயல்பாக இருந்தாங்க எல்லாருமே. அதில் நாங்கள் ஷூட் பண்ண வந்து வேளாங்கண்ணியில் இருந்தோம். வேளாங்கண்ணியில் ஷூட் பண்ணும்போது கூட அந்த மண்ணை ஒட்டியே இருப்போம், நாங்கள் அந்த கடலை ஒட்டியே இருப்போம். அங்கே சாப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை விட்டு வெளியே வரவே இல்லை. அது என்னென்னா அந்த கதைக்கு அப்படி தான் இருக்கணும் என்பது பிரிட்டோட ஆசை. அது அப்படியே இருந்துச்சு. இதில் சாண்டி ஐயாவோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நட்டி ஐயாவோட கதை ரொம்ப பிடிச்சது. 2 பேருமே அவ்வளோ ப்ரூஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மெனக்கடல் இருந்துச்சு அதுக்கு. சாண்டி ஐயாவை நான் பார்த்துருக்கேன், டான்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு ஆக்டராக இந்த படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ நேர்த்தியாக, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நட்டி ஐயாவும் அப்படி புதுசாக இருந்தார். எப்போதும் ஒரு மோடில் இருப்பாங்க. அந்த மோடில் இல்லாமல் அதுக்கான மெனக்கடலுக்கான விஷயம்தான் அதோட ஸ்க்ரீனோட வெளிப்பாடு. பாரதி ஐயா பற்றி சொல்ல தேவையில்லை, அடிகள் சேமா பற்றி சொல்ல தேவையில்லை, இந்த நடித்த மக்களை பற்றி சொல்கிறதுக்கான அந்தளவுக்கு எனக்கு பெரிய அருகதை இருக்கா இல்லை அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. இவங்க எல்லாருமே சிறந்த நடிகர்கள். அவங்க கூட நாங்கள் நிற்கும் போது நாங்களும் பெருசாக தெரியும். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். பிரிட்டோ தம்பிக்கு தான் பெரிய வாழ்த்துக்கு சொல்லணும். ரியோ தம்பி கூட நடித்தமைக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு. அதை தாண்டி ரீகன் தம்பி, அவன் தான் அந்த மியூசிக், அந்த சின்ன வயசு புள்ள, ஒரு 27-28 வயசுக்குள்ள புள்ள வந்து அந்த 4 கதைக்கும் ஒரு 6 அதை க்ரியேட் பண்ணி அதுக்காக மெனக்கேட்டு அதில் சூப்பராக வேலை வாங்கி ரொம்ப அழகாக வேலை வாங்கி அந்த மியூசிக்கோடு அந்த பிளே பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து நம்ம அம்மா விட்டுட்டுமோ, நம்ம அம்மா பார்க்காம இருக்கணுமோ, நம்ம அம்மா கிட்ட பேசணும் அப்படி தோணுது நிறைய விஷயங்கள். தாயிலான இந்த உலகமே இயங்காது அப்படி சொல்லுவாங்க. இந்த தாய் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கடந்து போயிட்டே இருக்கும், நம்ம தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். நிறைய ஓல்டேஜ் ஹோம் திறந்துட்டோம், நிறைய ஓல்டேஜ் ஹோம் விட்டுறோம், இல்லை அம்மா பேச்சை கேட்காம வந்துடுவோம் வெளியே. நிறைய வார்த்தைகளை வந்து அவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதுக்கான ஒரு படம் தான், நல்ல படம் உண்மையிலே. இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே ஐயோ நம்ம அம்மா விட்டுட்டோமோ, அம்மா கிட்ட பேசாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. அம்மா காலமாயிட்டாங்க, அதனால் அம்மாவை சரியாக பார்த்துருக்கணும், நல்லா பார்த்துக்கலாமோ அப்படின்னு என்பதை தூண்டுதலுக்கான ஒரு படமாக அதை கண்டிப்பாக அமைஞ்சது. இது ரொம்ப நல்ல படம். இதை மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். யாரெல்லாம் பார்க்கலையோ தயவுசெய்து வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் நடித்த எல்லா மக்களும், இங்கே ரீகன் இருக்கா, கலை தம்பி இருக்கா, மதன் தம்பி, பிரிட்டோ தம்பி, இதில் நடித்த எல்லா மக்களும் அவ்வளோ சிறந்த நடிகராக தெரியாங்க. படத்தோட ஒட்டி போயிருக்காங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படத்தில் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த தேட்டரில் பார்த்தா தான் அந்த படம் சிறந்த படமாக தெரியும் உங்களுக்கு. அதில் மறக்காமல் படம் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். பிரிட்டோ தம்பி மீண்டும் ஒரு முறை பெரிய நன்றிகள் பல வாழ்த்துக்கள். இந்த ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்க கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் 3 பேருக்குமே. அதை தாண்டி யோகி பாபா ஐயா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட நான் பேசுனதுக்கும் இந்த படத்தில் பார்த்துக்க வித்தியாசம் நிறைய இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு கதைக்கு கூட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகான பதிவாக இருந்துச்சு. மறக்காமல் அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்கை பல்லாண்டு வாழ்க வளமுடன். ஐயா ரோல் இருக்குங்களா? ஐயா ரோல் இருக்கா? ஐயா ப்ரொடியூசர் மறந்துட்டேன் சொல்கிறேன். ஐயா வந்து ப்ரொடியூசராக பார்த்துருக்கோம், நடிகராக பார்த்தேன். இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது முதல் படமாக தெரியல எனக்கு, அப்படி மாதிரி தெரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். இவங்க தான் ப்ரொடியூசர் ஐயா. ப்ரொடியூசருக்கு நடிகர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் நிறைய படம் நடிப்பார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.
என்ன முடிச்சு விட்டியா